நமஸ்காரம். ஸ்ரீ வேதாந்த தேசிகர் இயற்றிய ஹம்ச சந்தேஷம் என்ற ஒரு சிறு காவியம் பற்றி ஒரு சில விஷயங்களை இந்த உரையில் பார்க்கலாம். இந்த காவியத்தின் கர்த்தா என்று நாம் சொன்னாலும் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் கவி மட்டுமல்ல, ஒரு பெரிய எல்லோரும் மதிக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியர், ஸ்ரீ வைஷ்ணவத்தின் ஆச்சாரியர். அந்த ஸ்ரீ வைஷ்ணவ கொள்கையில் தத்துவங்களில் ஆழம் கண்டவர், தர்க்க சாஸ்திரத்தில் மிகுந்த திறமை கொண்டவர். அதனால் அவரை தார்க்கிக சிம்ஹா என்று சொல்வார்கள். மகாகவி. இப்படி பன்முகங்கள் கொண்டிருந்தார். அதனால் அவருக்கு சர்வதந்திர ஸ்வதந்திரர் என்றே ஒரு பட்டம் உண்டு. அவருடைய வாழ்க்கை சரிதத்தை படித்தால் ஒரு பலவித அளவுகள் கொண்ட செங்கற்களை கொண்டு ஒரு சுவர் எழுப்பது முதலாக அவர் செய்த ஆச்சரியமான விஷயங்களுக்கு குறைவே இல்லை. இப்படியெல்லாம் இருந்தாலும், இவ்வளவு திறமைகளும் மேதையும் இருந்தாலும், அவர் மிகுந்த எளிமையான பக்தியும் சரணாகதியும் பரிபூர்ணமாக நிரம்பிய ஒரு ஆதர்சமான வாழ்க்கை, பற்றற்ற வாழ்க்கை, கிரகஸ்தராக இருந்தாலும் பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்தவர். அவருடைய சாஸ்திரமயமான நூல்கள் பல இருந்தாலும் அவற்றில் இன்று நாம் பிரவேசம் செய்யாமல் அவருடைய கவிதை நூல்களை மட்டும் இப்பொழுது பார்க்கலாம். அவர் யாதவ அபியுதயம் என்ற ஒரு மகா காவியத்தை இயற்றியிருக்கிறார். ஒரு மகா காவியம் என்றால் அதில் 10 முதல் 20 சர்க்கங்கள் இருக்கும், 1000க்கும் குறையாத ஸ்லோகங்கள் இருக்கும். இது தலைப்பை பார்த்தாலே தெரியும், கண்ணபிரானின் சரிதத்தை சொல்லும் காவியம், கிருஷ்ண சரித்திரம். அதே போல இவர் ஹம்ச சந்தேஷா என்ற இந்த கண்ட காவியத்தையும் செய்திருக்கிறார். கண்ட காவியம் என்பது 1 அல்லது 2 சர்க்கங்கள் கொண்டதாக, 100 முதல் 200 ஸ்லோகங்கள் கொண்டதாக இருக்கும். இதை தவிரவும் அவர் செய்திருக்கும் மிக அழகான ஸ்லோகங்களுக்கு, ஸ்தோத்திரங்களுக்கு குறைவே இல்லை. எல்லாம் மிகவும் புகழ் பெற்றவை. ரகுவீர கத்தியம், பாதுகா சஹசிரம், கோபால விம்சதி, ஸ்ரீஸ்துதி, பூஸ்துதி, கோதாஸ்துதி, கருட தண்டகம், இப்படி இவை எல்லாமே மிகவும் புகழ் பெற்றவை. பல பேர் தினந்தோறும் பாடியும் பாராயணம் செய்தும் மகிழும் ஸ்தோத்திரங்கள் இவை. ஹம்ச சந்தேஷத்தின் ஆசிரியரை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் பெற்றுவிட்டோம். இப்பொழுது இந்த நூலை பற்றி ஒரு சிறு அறிமுகம். இது 110 செய்யுள்கள் கொண்ட ஒரு சிறு காவியம், 2 அத்தியாயங்கள் கொண்டது. இந்த நூல் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் காளிதாசருடைய மேக சந்தேசத்தை, அதாவது மேகதூதம் என்றும் சொல்லப்படும் அந்த சிறு காவியத்தை படித்து அதனால் ஏற்பட்ட ஆனந்தத்தினால் அதனுடைய வர்ணனைகளையும் கற்பனைகளையும் கண்டு மிகவும் மகிழ்ந்து அதனால் ஊக்கமடைந்து அதற்கு ஒரு அஞ்சலி போல, ஒரு ட்ரிபியூட் என்று சொல்லக்கூடிய விதமாக இந்த காவியத்தை இயற்றியுள்ளார் என்று சொல்லலாம். காளிதாசருடைய மேகதூதத்தை பார்த்தால் அவருக்கு உந்து சக்தியாக இருந்தது எது என்றால் வால்மீகி ராமாயணம்தான். உண்மையில் மேகதூதம் மட்டுமல்ல, காளிதாசருடைய அத்தனை காவியங்களுக்குமே வால்மீகி மகரிஷி ஒரு ஆதரிசமாக, ஒரு உத்வேகத்தை தரும் சக்தியாக இருந்தார் என்று சொல்லலாம். இந்த வால்மீகி ராமாயணத்தின் தாக்கம் தனக்குள் ஏற்பட்டதால் இந்த மேகதூதத்தை எழுதுகிறேன் என்பதை குறிப்பால் உணர்த்தும் விதமாக பல இடங்களில் காளிதாசர் இந்த கதையில், இந்த மேகதூதத்தின் கதையில் ராமாயண நிகழ்ச்சிகளை குறிப்பிடுகிறார். உதாரணமாக முதல் ஸ்லோகத்திலேயே சாபத்தால் தன் மனைவியை விட்டு பிரிந்து வாழ்ந்திருக்கும் ஒரு யக்ஷன் ராமகிரி என்ற ஸ்தலத்தில் வந்திருந்தான். அப்பொழுது அந்த ராமகிரி ஜனக தனயா, அதாவது ஜனகரின் மகளான சீத்தை ஸ்நானம் செய்ததால் புண்ணியத்தன்மை பெற்றுவிட்ட பல தீர்த்தங்களை கொண்ட மலை என்றுதான் ஆரம்பத்திலேயே அந்த இடத்தை வர்ணிக்கிறான். ஜனகதனயா ஸ்நான புண்ணியோதகேஷு ராமகிரி ஆசிரமேஷு என்றுதான் முதல் ஸ்லோகத்தில் வருகிறது. காளிதாசருடைய மேகதூதத்திலிருந்து பல கருத்துக்களையும் ஏன் சொற்றொடர்களையும் கூட அப்படியே வேதாந்த தேசிகர் தன்னுடைய ஹம்ச சந்தேசத்தில் பயன்படுத்தியுள்ளார். இதற்கு என்ன காரணம்? அப்பேற்பட்ட மேதாவித்தனமும்
திறமையும் கொண்டவர். இப்படி ஏன் காளிதாசருடைய சில கருத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும்? இதற்கு ஒரே காரணம் காளிதாசர் மீது உள்ள பேரன்பும் பெருமதிப்பும் தான். வேறென்ன காரணம் இருக்க முடியும்? உண்மையில் இந்த ஹம்ச சந்தேசத்தில் மட்டுமல்ல, இன்னும் பல இடங்களில் கூட காளிதாசருடைய தாக்கத்தை நாம் வேதாந்த தேசிகருடைய சில இடங்களில் பார்க்கலாம். உதாரணமாக அவருடைய வரதராஜ ஸ்துதியில் வரதராஜருடைய தோளை வர்ணிக்கும் பொழுது அதில் பெருந்தேவி தாயாரின் வளையலின் அடையாளங்கள் உள்ளன என்று சொல்லும் அந்த இடத்தில் அது காளிதாசர் குமார சம்பவத்தில் மன்மதனையும் ரத்தியையும் வர்ணிக்கும் அதே கருத்து இங்கும் தொனிக்கிறது. இப்படி பல இடங்களில் நாம் அவருடைய தாக்கத்தை பார்க்கலாம். இது நமக்கு எதை காட்டுகிறது என்றால், கவிகள் மிகவும் விசாலமான ஹிருதயம் கொண்டவர்கள். தேசிகரின் மகாகாவியமான யாதவ அபியுதயத்திற்கு பாஷ்யம் எழுதியவர் யார் என்று பார்த்தால் ஸ்ரீ அப்பைய தீக்ஷிதர். இருவரும் வெவ்வேறு விதமான வேறுபாடுள்ள தத்துவ கொள்கைகள் கொண்டவர்கள். அவரோ விசிஷ்டாத்வைத்த ஆச்சாரியார், அப்பைய தீக்ஷிதரோ அத்வைத்தி. ஆனால் அந்த வேறுபாடுகளையெல்லாம் கவனிக்காமல் கவிகள் என்று வரும்பொழுது, கவிதா ரசிகத்துவம் என்று வரும்பொழுது எந்த பிரிவினைக்கும் அங்கு இடமில்லை. மேகதூதத்தை பற்றி கொஞ்சம் அறிந்து கொள்வோம். இந்த நூலில் ஒரு யக்ஷன் ஒரு சாபம் அடைந்து அதன் காரணமாக அவன் ராமகிரி என்ற இடத்தில் தங்கியுள்ளான் ஓராண்டுக்காக. அந்த சமயத்தில் அவனுடைய மனைவியை பிரிந்து இருப்பதால் அவளுடைய நிலையை நினைத்து வருந்தி அவளை எண்ணி அவளுக்கு ஏதேனும் ஒரு சந்தேசம் அனுப்ப வேண்டும், ஒரு செய்தி அனுப்ப வேண்டும் என்று விரும்பி அப்பொழுது வடக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கும் கருமேகத்தை பார்த்து அந்த மேகத்தையே தனக்கு ஒரு தூதனாக பாவித்து அழைத்து அந்த மேகத்திடம், இன்னின்ன வழியாக நீ சென்று இந்த இடத்தில் அழகாபுரியில் என்னுடைய மனைவியை காண்பாய், இதுவே என்னுடைய வீட்டின் அடையாளம், அங்கு போய் அவளுக்கு இன்னென்ன விஷயங்களை நீ சொல்ல வேண்டும் என்று பேசுகிறான் அந்த மேகத்திடம். அந்த மேகம் செல்ல வேண்டிய வழியை, மார்க்கத்தை வர்ணிக்கும் செய்யுள்கள் முதல் பாதியாக அந்த காவியத்தின் முதல் அத்தியாயமாகவும், அழகாபுரியின் வர்ணனைகளும் அவனுடைய மனைவியின் வர்ணனைகளும் அவளிடம் சொல்ல வேண்டிய விஷயங்களின் வர்ணனைகளும் இரண்டாவது அத்தியாயமாக உள்ளன. அப்படி அந்த மேகம் செல்ல வேண்டிய வழியை சொல்லும் பொழுது ராமகிரியிலிருந்து கிளம்பி அமர்கண்டக், அது ஆம்ரக்கூட்டம் என்று அந்த நூலில் வரும். இன்று நாம் அமர்கண்டக் என்று அறியும் நர்மதா நதியின் உற்பத்தி ஸ்தானம் அது. நர்மதை, உஜ்ஜயினி நகரம், சர்மன்வதி என்று பழைய பெயர் கொண்ட சம்பல் ரிவர், சம்பல் நதி, குருக்ஷேத்திரம் என்ற பெரிய ஒரு க்ஷேத்திரம், கங்கை, குறிப்பாக கங்கல் என்ற இடத்தில், ஹரித்வார் பக்கத்தில் இருக்கும் இடத்தில் காணப்படும் கங்கையின் காட்சி, இவற்றையெல்லாம் கடந்து அந்த மேகமானது ஹிமாலயத்தையும் தாண்டி அழகாபுரிக்கு, கைலாசத்தை கண்டு பிறகு அழகாபுரிக்கு செல்ல வேண்டும் என்று அந்த யக்ஷன் வர்ணிப்பதாக அந்த நூல் விரிகிறது. இப்பொழுது ஹம்ச சந்தேசம் இந்த நூலை பற்றி இதனுடைய விஷயத்தை கொஞ்சம் பார்ப்போம். இந்த நூல் ராமபிரான் சீதா பிராட்டிக்கு அனுப்பும் ஒரு செய்தி, ஒரு சந்தேசம். எப்பொழுது என்றால், ஹனுமான் மிக வெற்றிகரமாக லங்கைக்கு சென்று திரும்பி வந்துவிட்டார். அங்கு போய் சீதையை கண்டு அவளிடம் பேசி அவளை தேற்றி துயரத்தை எல்லாம் துடைத்து அவளுக்கு ராமபிரானுடைய செய்தியை சொல்லி அவருடைய அங்குலியத்தையும் கொடுத்து, அதே போல அவளிடமிருந்து சூடாமணியை பெற்றுக்கொண்டு செய்தியெல்லாம் பெற்றுக்கொண்டு, அவற்றோடு நிற்காமல் ராவணனையும் சந்தித்து அவனுடைய பலத்தை அறிந்து அவனுடைய மன ஓட்டத்தையும் அறிந்து மிக மிக வெற்றிகரமாக அவர் திரும்பி வந்துவிட்டார். அவர்கள் எல்லாரும் கிஷ்கிந்தைக்கு வந்து ராமனிடம் அந்த செய்தியை எல்லாம் தெரிவித்தும் விட்டார்கள். ராமன் மிகவும் மகிழ்ந்து இப்பொழுது சீதை எங்கிருக்கிறாள், எப்படி இருக்கிறாள் என்று தெரிந்து மிகவும் நிம்மதி அடைந்தார். என்றாலும் அந்த இரவு, மறுநாள் காலையில் வானரப்படைகள் போருக்கு கிளம்ப வேண்டும் இலங்கையை நோக்கி. அன்று இரவு ராமருக்கு மட்டும் தூக்கம் வரவில்லை. அப்பொழுது அவர் சீதையை நினைத்தபடி இப்பொழுது தான் அறிந்து கொண்ட விஷயங்களை
கொண்டு அவளுக்கு ஒரு சிறப்பான ஒரு செய்தியை அனுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த சமயத்தில் விடியற்காலையில், இரவு முழுதும் தூங்காமல் இருக்கும் ராமர் விடியற்காலையில் ஒரு தாமரை குளம், அதில் ஒரு ஹம்ச பக்ஷியை பார்க்கிறார். அந்த ஹம்ச பக்ஷியை பார்த்தவுடன், இந்த ஹம்ச பக்ஷி பறந்து வெக வேகமாக இலங்கைக்கு செல்ல முடியுமே, அதனால் அதனிடம் ஒரு செய்தியை சீதைக்கு அனுப்பலாம் என்று எண்ணி அவளுக்கு ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய சொற்களை அனுப்ப வேண்டும் என்று எண்ணி, பயப்படாதே, வெகு விரைவில் நாங்கள் அங்கு வந்து விடுவோம், ராவணனை போரிட்டு அழித்து உன்னை காப்போம், உன்னை நான் மீட்டுக்கொள்வேன் என்றெல்லாம் அவளுக்கு சொல்ல விரும்பி அந்த சந்தேசத்தை அந்த ஹம்சத்திடம் அவர் சொல்லி அனுப்புகிறார் என்பதுதான் இந்த நூலின் கதை. மேகதூதம், ஹம்ச சந்தேஷம் ஆகிய 2 காவியங்களுக்கும் உள்ள ஒரு சில ஒற்றுமைகளை பார்ப்போம். 2 காவியங்களுமே கவியின் கற்பனையில் உதித்த கதைகள். சாதாரணமாக கவிகள் ஒரு காவியத்தை எழுத நினைக்கும் பொழுது அதற்கான மூலக்கதையை ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களிலிருந்தோ வேறு புராண கதைகளிலிருந்தோ எடுத்துக்கொள்வது வழக்கம். ஆனால் இந்த 2 சிறு காவியங்களும் அந்த நிகழ்ச்சிகளை இந்த கவிகளே கற்பனையாக உருவாக்கி கொடுத்துள்ளார்கள். இன்னொரு ஒற்றுமை, 2 நூல்களிலும் 2 சர்க்கங்கள் உள்ளன. முதல் சர்க்கம் அந்த தூதன், அதாவது மேகம் அல்லது ஹம்சம் கொள்ள வேண்டிய மார்க்கம், செல்ல வேண்டிய மார்க்கத்தை வர்ணிப்பதாக உள்ளது. 2வது அத்தியாயம் அந்த தூதன் சென்று அடைய வேண்டிய நகரம், அந்த நகரத்தின் வர்ணனை, அங்கு உள்ள அந்த நாயகியின் வர்ணனை, பிறகு அவளிடம் சொல்ல வேண்டிய செய்தி, இவற்றையெல்லாம் உள்ளடக்கியதாக 2வது அத்தியாயம் இருக்கு. இந்த 2 நூல்களுமே நீளமான மோனோலாக் என்று சொல்ல வேண்டும். அதாவது ஒரே ஒரு பாத்திரம், அங்கு யக்ஷன், இங்கு ராமபிரான், அந்த பாத்திரமே முழுவதும் பேசுவதாக அந்த காவியம் அமைந்துள்ளது. தூதனாக இருக்கும் மேகமோ ஹம்சமோ பதில் சொன்னதாக கண்டிப்பாக நாம் எதிர்பார்க்க மாட்டோம். இந்த 2 காவியங்களில் உள்ள இன்னொரு அழகான ஒற்றுமை, 2 கவிகளுமே தங்களுடைய சொந்த ஊர், பிறந்த ஊர் என்று சொல்லக்கூடிய ஊரை பற்றி மட்டும் மிக விரிவாக விளக்கியுள்ளார்கள். மேகத்தின் மார்க்கத்தை வர்ணிக்கும் பொழுது அதில் உஜ்ஜயினி வரும்பொழுது அதில் கிட்டத்தட்ட 10 ஸ்லோகங்கள் உஜ்ஜயினியின் பலவித அம்சங்களை மிக அழகாக பாராட்டி காளிதாசர் வர்ணித்துள்ளார். அதே போல இங்கு தேசிகரும் காஞ்சிபுரத்தை அந்த ஹம்சம் அடையும் பொழுது அங்கு என்னெல்லாம் காண முடியும் என்பதை சொல்லும் பொழுது மிக அழகாக காஞ்சிபுரத்தின் வர்ணனை பல ஸ்லோகங்களுக்கு விரிகிறது. இன்னொரு ஒற்றுமை, 2மே மந்தாக்ராந்தா என்ற ஒரு சந்தஸில் அமைந்துள்ளன. மந்தாக்ராந்தா என்பது ஒவ்வொரு வரியிலும், அதாவது 4 வரிகளிலும் ஒவ்வொரு வரியிலும் 17 அக்ஷரங்கள், சில்லபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய அக்ஷரங்கள் கொண்டதாக அந்த அளவுக்கு நீளம் கொண்ட ஒரு சந்தஸ். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். இப்பொழுது இந்த 2 காவியங்களுக்கும் உள்ள சில வித்தியாசங்களை பார்ப்போம். மேகதூத்தத்தில் அந்த யக்ஷனுடைய ஊராகிய அலகாபுரி வடதிக்கில் உள்ளது. அதனால் அந்த மேகத்தின் பிரயாணமும் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி ராமகிரியிலிருந்து, இப்பொழுது நாக்பூர் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு அருகில் இருக்கும் அந்த ராமகிரியிலிருந்து கைலாசம் வரை விரிகிறது. ஹம்ச சந்தேசத்தில் கிஷ்கிந்தாவிலிருந்து லங்கைக்கு செல்ல வேண்டும் அந்த ஹம்சம், அதனால் அது தெற்கு நோக்கிய பிரயாணமாக உள்ளது. இன்னொன்று, மேகதூதம் அந்த மேகம் தோன்றும் காலமாகிய வருஷா ருத்து, அதாவது மழை காலத்தில் நடப்பதாக உள்ளது. இங்கு வருஷா ருத்து காலத்தில் ராமர் காத்திருந்து பிறகு சரத்காலத்தில்தான் தூதர்கள் சென்று திரும்பி வந்தார்கள். அதனால் அது சரத்காலத்தில் நடப்பதாகவே கொள்ள வேண்டும். ஏனென்றால் சரத்காலத்தில்தான் ஹம்சங்கள் நாட்டில் எல்லா நதிகளிலும் குளங்களிலும் காணப்படும் என்பது கவிகளின் ஒரு எண்ணம். மழை காலத்தில் ஹம்சங்கள்
அந்த மழையினால் நீர்நிலைகள் எல்லாம் சேராகிவிடும் என்பதால் அவற்றை விரும்பாமல் ஹம்சங்கள் மானச சரோவருக்கு சென்றுவிடும், பிறகு மழைக்காலம் முடிந்து சரத்காலத்தில் தான் திரும்பி வரும் என்பது காலகாலமாக கொள்ளப்பட்ட ஒரு நம்பிக்கை. மூன்றாவது ஒரு முக்கியமான வித்தியாசம், காளிதாசர் ஒரு கவி, ஒரு இண்டிபெண்ட் போயட் என்பதால் அவருடைய காவியத்தில் ஸ்ருங்கார ரசத்துக்கு மிக முக்கியமான இடம் உண்டு. அண்ட் அவரும் மிகவும் பக்திமான் தான், அவரும் சிவபக்தர். அதனால் சிவபெருமானுடைய பெருமைகள், அதோடு அவர் மிகுந்த பரந்த உள்ளம் கொண்டவர் என்பதால் எல்லா தெய்வங்களின் வர்ணனைகளும் மிக மிக பக்தியோடு அழகாக அந்த மேகதூதத்தில் காண முடியும். இங்கு வேதாந்த தேசிகர் கவி மட்டுமல்ல, அவர் ஒரு ஆச்சாரிய புருஷர். அவர் மக்களுடைய மன உயர்வுக்கு, அவர்களுடைய பக்தி நெறிக்கு வழிகாட்டுபவர். அதனால் அவருடைய காவியத்தில் பக்தி ரசத்துக்கு தான் முதலிடம். ஸ்ருங்காரம் என்பது அதற்கு ஒரு துணையாகத்தான், ஒரு அங்கமாகத்தான் உள்ளது. அதோடு இந்த பக்தியும் ஏக பக்தியாக பெருமாளையே, அதாவது மகாவிஷ்ணுவையே குறித்ததாக உள்ளது. நான்காவதாக ஒரு வித்தியாசம் என்னவென்றால், யக்ஷன் தன்னுடைய மனைவிக்கு செய்தி அனுப்பும் பொழுது அவள் தன்னுடைய வீட்டிலேயே இருக்கிறாள். அதனால் யக்ஷனுக்கு அவள் எங்கு இருப்பாள், எப்படிப்பட்ட இடம் என்பது தெள்ளந்தெளிவாக தெரியும். அதனால் அவன் அதை வர்ணிக்கும் விதம் மிகவும் துல்லியமாக இருக்கும். ஆனால் ராமர் லங்கையில் சீதை வசிக்கும் அந்த அசோகவனத்தை ஹனுமான் மூலமாக காதால் கேட்டு அறிந்தவர். அதனால் அதை கொண்டு அவர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அதனுடைய அழகை வர்ணிக்கிறார். அதனால் அந்த ஒரு சிறு வித்தியாசத்தையும் நாம் காண முடியும். மந்தாக்ராந்தா என்ற சந்தஸை பற்றி ஒரு சிறிது அறிந்து கொள்வோம். இது 17 அக்ஷரங்கள் ஒவ்வொரு வரியிலும் கொண்ட ஒரு சந்தஸ், ஒரு மீட்டர். இதில் அமைந்துள்ள ஒரு மிக புகழ்பெற்ற ஸ்லோகம் எதுவென்றால், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் தியான ஸ்லோகங்களில் ஒன்றான சாந்தாகாரம் என்ற ஸ்லோகம். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிபிர்த்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைக்கநாதம். இதில் முதல் வரியை எடுத்து பார்த்தோம் என்றால், சாந்தாகாரம் 4 அக்ஷரங்கள், புஜகசயனம் 6 அக்ஷரங்கள், பத்மநாபம் 4, சுரேஷம் 3, மொத்தம் 17. இப்படியே ஒவ்வொரு வரியிலும் 17. அதிலும் இந்த சாந்தாகாரம் அந்த 4 அக்ஷரங்களுமே குரு என்று சொல்லக்கூடிய கனமான அக்ஷரங்கள், அதாவது 2 மாத்திரைகள். அடுத்த 6 பார்த்தால் பூஜகசயனம், அதில் முதல் 5 பூஜகசய எல்லாமே குறில்கள், அதாவது லகு என்று சொல்லக்கூடிய ஒரு மாத்திரை கொண்ட சிறு அக்ஷரங்கள். இப்படி எந்தெந்த இடத்தில் லகு வர வேண்டும், எந்தெந்த இடத்தில் குரு வர வேண்டும் என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஒரு மீட்டர் தான் இந்த மந்தாக்ராந்தா என்பது. அதனால்தான் அந்த ஸ்லோகங்களை நாம் படிக்கும்பொழுது அந்த ரிதம், அந்த ஒரு தாளம் நமக்கு புரிபடுகிறது, கேட்க மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. மந்தாக்ராந்தா என்ற பேரே மெதுவாக செல்வது, மெதுவாக ஊர்ந்து செல்வது என்று ஒரு பொருள். அதனால் இந்த காவியங்களின் விஷயத்துக்கு மிகவும் பொருத்தமான ஒரு மீட்டர். அதாவது இரண்டுமே, மேகதூதம் ஹம்ச சந்தேஷம் இரண்டுமே அந்த நாயகனின் மனநிலையை, அவனுடைய ஆர்வத்தை, சோகம் கலந்த ஒரு அன்பு, அதை விப்ரலம்ப ஸ்ருங்காரம் என்று சொல்வோம். அதாவது ஸ்ருங்கார ரசத்திலேயே பிரிவை சொல்லக்கூடிய ஸ்ருங்காரம், அந்த மூடுக்கு, அந்த ஒரு மனநிலைக்கு மிகவும் ஏற்றதாக இந்த சந்தஸை அவர்கள் தேர்ந்தெடுத்துள்ளார்கள் என்பது நாம் அந்த ஸ்லோகங்களை படிக்கும் பொழுது புரியும். இப்பொழுது ஹம்ச சந்தேசத்தின் முதல் ஸ்லோகத்தை பார்ப்போம். இந்த காவியத்துக்கே ஒரு அறிமுகமாக விளங்கும் அந்த அழகான ஸ்லோகத்தில் ஸ்ரீ தேசிகர் என்ன சொல்கிறார் என்றால்,
சவிதா என்று சொல்லப்படும் சூரியன், அந்த சூரியனின் குலத்தில் வம்சத்தில் தோன்றிய, ஒப்பற்ற தூய்மையான அந்த வம்சத்தில் தோன்றிய ஸ்ரீமான், அதாவது மகாவிஷ்ணு மானிடத்துவத்தை அங்கீகரித்து கொண்டார். அதாவது மனிதனாக பிறவி எடுத்தார். பிறகு காட்டுக்கு வந்து இங்கு சீதையை ராவணன் எடுத்து சென்றவுடன் அவளை தேடுவதிலேயே மிகுந்த கவனம் உள்ளவராக இப்பொழுது உள்ளார். ஜனகதனயாவை தேடுவதில் ஈடுபட்டுள்ளவராக இருக்கும் பொழுது பவனதனயன் ஆகிய ஹனுமான் அவளை கண்டு திரும்பி வந்தவுடன் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை நிச்சயித்து விட்டார். அடுத்த நாள் யுத்தத்துக்கு கிளம்ப வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அந்த இரவு அவருக்கு ஒரு இரவாக இல்லாமல் ஒரு கல்ப காலம் போல மிகவும் நீண்டதாக அமைந்தது. அந்த இரவை அவர் விடியற்காலை வரை தூங்காமல் அந்த இரவை பொறுத்து கொண்டிருந்தார் என்று இந்த முதல் ஸ்லோகத்தில் வருகிறது. வம்சே ஜாதः சவிதுஹு அனகே மானயன்மானுஷத்வம் தேவஸ்ரீமான் ஜனகதனயான்வேஷணே ஜாகரூகः பிரத்யாயாதே பவனதனயே நிச்சிதார்த்தः சகாமி கல்பாகாராம் கதமபி நிஷாம் ஆவிபாத்தம் விஷேஹே. இப்படி மிக அழகாக அந்த காவியத்தில் ஒரு கான்டெக்ஸ்ட், அதாவது நாயகன் யார், அவர் எங்கு உள்ளார், எப்படிப்பட்ட மனநிலையில் உள்ளார் என்பதையெல்லாம் மிகவும் குறுக்கி ஒரே ஸ்லோகத்தில் நமக்கு அந்த ஆரம்பத்தை கொடுத்து விட்டார். முதல் பாடலில் தலைவரான ராமனையும் அந்த காவியத்தின் தலைவியான சீதையையும் நமக்கு அறிமுகம் செய்து விட்டார். இப்பொழுது இரண்டாவது பாடலில் அந்த தூதனான ஹம்சம் சொல்லப்படுகிறது. இதில் என்ன சொல்கிறார் என்றால், மறுநாள் சரியான நேரத்தில் கபிகுலபதி, அதாவது வானர அரசனான சுக்ரீவனுடைய சேனையை அழைத்து லங்கைக்கு போக இருந்த அந்த ராமர், சீதை மிகவும் தொலைவில் இருக்கிறாளே என்று நினைத்து வருந்திக் கொண்டு அந்த சமயத்தில் பக்கத்தில் இருந்த ஒரு தாமரை குளத்தில் அழகாக விளையாடி கொண்டிருந்த ஒரு ராஜஹம்சத்தை பார்த்தார். ராஜஹம்சம் ததர்ஷ என்றால் ராஜஹம்சத்தை பார்த்தார். அந்த ஹம்சத்தின் நிறம் எப்படி இருந்தது என்றால், பௌர்ணமி அன்று தோன்றும் அந்த நிலவின் ஒளி போன்ற அந்த அழகான வடிவத்தை கொண்ட, ஒளியை கொண்ட அந்த ஹம்சத்தை பார்த்தார். கால்யே சேனாம் கபிகுலபதேஹே தூர்ணம் உத்யோஜயிஷ்யன் தூரீபாவாத் ஜனகதுஹிதுஹு தூயமானாந்தராத்மா கிரீடாகேலம் கமலசரசி குவாபி காலோபயாத்தம் ராகாச்சந்திர த்யுதி சஹச்சரம் ராஜஹம்சம் ததர்ஷ. அந்த ஹம்சத்தை பார்த்தவுடன் ராமபிரான் அதனிடம் பேசத் தொடங்குகிறார். அதற்கு முன் அந்த ஹம்சத்தின் பல விஷயங்கள் அவருக்கு சீதையை நினைவூட்டுவதாக இருக்கின்றன. அதன் நடை, அன்ன நடை என்று சொல்வோம் அல்லவா, மிகவும் ஒயிலான மெதுவான அழகிய நடை சீதை நடப்பதை அப்படியே அவருக்கு நினைவூட்டுகிறது. அந்த ஹம்சத்தின் வடிவம்தான் அவளுடைய புடவையில் கரையாக, பார்டராக அமைந்துள்ளது. அதுவும் அவருக்கு நினைவுக்கு வருகிறது. அந்த ஹம்சத்தின் குரல் ஒலி போலவே அவளுடைய திருவடிகளில் அணிந்திருக்கும் சிலம்புகளின் ஓசை உள்ளது. இப்படி பல ஒற்றுமைகளை கண்டு மகிழ்ந்து அவர் அந்த ஹம்சத்திடம் சொல்கிறார், நீ சாதாரண பட்சி அல்ல, நீ மிகவும் உயர்ந்த குணம் கொண்டவன், நீ நல்ல அறிவுள்ளவன் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதனால்தான் பிரம்மாவே உன்னை வாகனமாக தேர்ந்தெடுத்துள்ளார். இப்படிப்பட்ட சிறந்த தகுதிகள் உள்ள நீ எனக்கு தூதனாக லங்கைக்கு செல்ல வேண்டும். அங்கு இருக்கும் என்னுடைய பிரிய மனைவியான சீதையிடம் என்னுடைய சந்தேசத்தை நீ சொல்ல வேண்டும். இப்படி நீ போவதால் எனக்கு உபகாரம் செய்வதோடு உனக்கும் சில நன்மைகள் உண்டு. லங்கா என்பது மிகவும் அழகான நகரம், அதை நீ பார்க்கலாம். அதோடு போகும் வழியிலும் கூட பல உயர்ந்த இடங்கள் உள்ளன, அவற்றையெல்லாம் நீ கண்டபடியே போகலாம். அதனால் உனக்கும் இந்த பிரயாணத்தில் லாபம் உண்டு என்று சொல்வதாக அந்த ஹம்சத்தை
அங்கீகரிக்கும்படியாக பேசி பிறகு அவர் என்ன சொல்கிறார் என்றால், நீ அப்படி பறந்து தென் திசை செல்லும் பொழுது உனக்கு அனுகூலமாக சரியான திசையில் வாயுவானது காற்றானது வீசும். அப்பொழுது அந்த காற்றில் பலவித நறுமணங்கள் கலந்து வந்து உனக்கு சேவை செய்யும் என்று சொல்கிறார். இப்படி நீ பறந்து செல்லும் பொழுது ஒரு அரசனுக்குரிய வெண்குடை போல உனக்கு இயற்கையாக ஒரு குடை இருக்கும் என்று அவர் சொல்கிறார். அதாவது இப்பொழுது சரத்காலம் என்பதால் மழை கொட்டி தீர்த்த பின் வெண்மையாக இருக்கும் மேகங்கள், அந்த மேகங்கள் காற்றில் தவழ்ந்து செல்லும் பொழுது உனக்கு குடையாக வெண்குடையாக அமையும். அந்த குடைகளுக்கு என்ன கம்பிகள் என்றால், அந்த வெண்மேகங்களின் வழியாக தோன்றும் சூரியனுடைய கதிர்கள் தான் அந்த குடையின் கம்பிகள். அந்த குடையை யார் நகர்த்தி செல்கிறார்கள் என்றால் வாயு பகவான். அதாவது காற்றானது அந்த குடையை அப்படியே உன்மேல் கவித்து செல்லும். மற்றும் அந்த குடையின் ஓரங்களை அலங்கரிக்கும் வண்ணமயமான துணிகளாக எது இருக்கும் என்றால், சரத்காலத்தில் காணப்படும் சிறு சிறு வானவில்லின் துண்டுகள், அவைதான் அந்த குடையின் அலங்கார துணிகள். இப்படியாக உனக்கு ஒரு ராஜ மரியாதையுடன் நீ போகலாம் என்று அவர் சொல்வதாக இருக்கும் அடுத்த ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். ஷாரோபாந்தாக சதமக தனுஷேஷ சித்ராம்சுகேன சூக்ஷ்மாகாரைஹ தினகரகரைஹ கல்பித அந்தஷலாகாஹ ஊடாஹ பశ్చాத் உச்சிதகதினா வாயுனா ராஜஹம்ச சத்ராயேரன்னபசி பவதஹ சாரதா வாரிவாஹாஹ. அடுத்த சில ஸ்லோகங்களிலும் வழியில் காணப்படும் பல அழகிய காட்சிகளை வர்ணிக்கிறார் ராமர். ஹம்சமே, நீ முதலில் இந்த மால்யவான் மலையிலிருந்து பறந்து கிளம்ப வேண்டும். அப்படி நீ கிளம்பும் பொழுது இந்த மலையில் பல மணிகள், பெரிய பெரிய மணிகள் இருப்பதால் நீ உன்னுடைய பிரதிபிம்பத்தை, வெண்மையான அழகிய பிரதிபிம்பத்தை காண்பாய். பிறகு முதலில் நீ ஆந்திரா கர்நாடக தேசங்களை கடந்து செல்லும் பொழுது அங்கிருக்கும் கரும்பு மற்றும் நெல் விளையும் அந்த வயல்களை பார்த்து கொண்டே செல்வாய். அந்த வயல்களில் நெற்கதிர்களையும் கரும்புகளையும் காவல் காக்கும் இளம் பெண்கள் அங்கு விளையாடி பேசி கொண்டிருப்பதை கேட்பாய். அவர்கள் இனிமையான குரலில் பேசுவதை நீ ரசிப்பாய். பிறகு நீ பறந்து செல்லும் பொழுது கிராமங்கள் வழியாக போகும் சமயத்தில் அந்த கிராமத்தில் இருக்கும் பெண்கள் மிகவும் மகிழ்ந்து அந்த உன்னை பார்த்த அந்த வியப்பினால் கண்கள் விரிய உன்னை பார்த்து மகிழ்வார்கள். அப்பொழுது என்ன சொல்கிறார் என்றால், இவர்கள் நகரத்து பெண்களைப் போல புருவங்களை அசைத்து, அந்த புருவங்களை அசைப்பதன் மூலமாக தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் அந்த நாகரிகங்களை அறியாத கிராமத்து பெண்கள். அதனால் அவர்கள் அந்த வியப்பினை கண்ணை விரித்தே காட்டுவார்கள். இப்படியாக மிக அழகான ஒரு வர்ணனை. அப்புறம் ராமர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த இடங்களில் இவ்வளவு அழகை நீ பார்க்கும்பொழுது அதை இன்னும் கொஞ்சம் ரசிக்க வேண்டும் என்பதற்காக எந்த இடத்திலும் நீ தங்கக்கூடாது. எனக்காக நீ விரைந்து செல்ல வேண்டும். இப்படி நீ பறந்து செல்லும் பொழுது அடுத்தது திருமலை என்று சொல்லப்படும் அஞ்சனாத்ரியை காண்பாய் என்று ராமர் சொல்கிறார். இந்த அஞ்சனாத்ரி என்று அவர் சொன்னாலும் இது அந்த 7 மலைகளையுமே குறிக்கிறது. இந்த மலைகள் ஆதிசேஷனின் உருவம் போல உனக்கு தோன்றும். இவை ஆதிசேஷனுக்கு சமமானவை என்று சொல்லும் பொழுது 3 காரணங்களை, அதாவது ஆதிசேஷனுக்கும் இந்த மலைகளுக்கும் 3 பொதுவான குணங்களை ராமர் அடுக்குகிறார். முதலில் 2மே விஷ்ணுவின் வாசஸ்தலமாக இருப்பவை, விஷ்ணுவின் வாசஸ்தானமாக இருப்பவை. ஆதிசேஷன் மீது பெருமாள் பள்ளி கொள்கிறார், திருமலையின் மீது அவர் கோயில் கொண்டுள்ளார். அடுத்தது 2மே பூமியை தாங்குகின்றன. ஆதிசேஷன் தன்னுடைய படங்களின் மீது பூமாதேவியை தாங்குகிறார் என்பதை நாம் கேட்டிருப்போம். அதே போல இந்த மலைகளும், எல்லா மலைகளுமே பூமியின் ஸ்திரத்தன்மைக்கு காரணமாக இருப்பவை என்று பூகோள சாஸ்திரம் அறிந்தவர்கள் சொல்வார்கள். அதனால்தான் மலைகளுக்கு பூதரங்கள் என்ற ஒரு பெயர் உண்டு. இப்படி பூமியை தாங்குவதாலும், பூமிக்கு ஒரு நிலைத்தன்மையை கொடுப்பதாலும்,
மூன்றாவதாக ஆதிசேஷனுடைய தலை மீது பல ரத்தினங்கள் இருக்கும். அதுபோல இந்த மலைகளிலும் பல ரத்தினங்கள் பொதிந்து உள்ளன. இப்படி இந்த காரணங்களால் ஆதிசேஷனே என்று சொல்லும்படியான இந்த மலை, அந்த மலை மீது இருக்கும் வெண்மேகங்களை பார்த்தால் அந்த ஆதிசேஷன் கழற்றி போட்ட ஒரு பாம்பு சட்டை போல உள்ளது. இப்படி அழகாக அந்த மலையை வர்ணிக்கிறார். அதை நீ பார்த்தால் உன் கண்களுக்கு ஆனந்தத்தை தரும் காட்சியாக இந்த அஞ்சனாத்ரி விளங்கும் என்று அந்த ஹம்சத்திடம் சொல்கிறார். அந்த ஸ்லோகத்தை இப்பொழுது பார்ப்போம். விஷ்ணோர் வாசாத் அவனி வஹனாத் பத்த ரத்னைஹி ஷிரோபிஹி சேஷஹ சாக்ஷாத் அயம் இதி ஜனைஹி சம்யக் உன்னீயமானஹா. ஆதிசேஷனே இது என்று ஜனங்களால் மகிமை செய்யப்பட்ட மலை இது. அப்ரைர் யுக்தோ லகுபிஹி அச்சிர உன்முக்த நிர்மோக்க கல்பைஹி. நிர்மோக்கம் என்றால் பாம்பு சட்டை. அக்ரேபாவி ததனு நயனே ரஞ்சயன் அஞ்சனாத்ரிஹி. நயனே ரஞ்சயன் என்றால் உன் கண்களை களிப்படையச் செய்து அந்த மலை தோன்றும். அடுத்து இந்த திருமலைக்கு தென் பக்கமாக நீ கனகமுகரி என்ற நதியை காண்பாய் என்கிறார். கனகமுகரி என்பது ஸ்வர்ணமுகி என்று நாம் இன்று சொல்லும் நதி. காளஹஸ்தியில் நாம் காணும் நதி அது. இந்த நதியானவள் தன்னுடைய அலைகள் என்ற கைகளின் மூலமாக அவள் வரும் காடுகளிலிருந்து அந்த காட்டு மலர்களை எல்லாம் சுமந்து கொண்டு வருகிறாள். எதற்கு என்றால் சிவபெருமானுடைய பூஜைக்காக. அர்ச்சாஹேதோஹோ அர்த்தேந்து மௌளேஹே என்று கவி சொல்கிறார். இதை நாம் இரண்டு விதமாக பொருள் கொள்ளலாம். இரண்டுமே அழகான பொருள்கள் தான். முதலாவதாக இந்த நதி சிவபெருமானுக்கு பூஜை செய்ய விரும்பி அதன் பொருட்டு பூக்களை ஏந்தி அவரை பூஜை செய்கிறாள் என்றும் கொள்ளலாம். அல்லது சிவபெருமான் இங்கு பக்கத்தில் இருக்கும் திருமலையில் மகாவிஷ்ணுவை பூஜை செய்ய விரும்புகிறார். அவருடைய பூஜைக்கான பொருட்களை சேகரிப்பதில் அவருக்கு உதவி செய்வது போல இந்த நதி அவருக்கு பூக்களை கொண்டு வந்து தருகிறாள் என்றும் பொருள் கொள்வார்கள். அப்பொழுது ராமர் சொல்கிறார், இந்த பகுதியில் நிறைய வேடர்கள் உண்டு, அதனால் நீ ஓசை எழுப்பாமல் பேசாமல் நிசப்தமாக செல்ல வேண்டும். இப்படி அவர் வேடர்கள் என்று சொன்னவுடன் நமக்கு கண்ணப்பர் நினைவு வரும். அவரும் இந்த பொன்முகலி ஆற்றின் கரையில்தான், காளஹஸ்தியில்தானே சிவபெருமானுக்கு அன்பினால் பூஜை செய்தார் என்று நாம் படித்திருப்போம். இப்படி அந்த ஆற்றை கடந்துவிட்டு நீ வரும்பொழுது தொண்டை மண்டலம் என்ற நாட்டில் நுழைவாய். அங்கு காஞ்சிபுரம் என்ற ஒரு மகா க்ஷேத்திரத்தை வந்து அடைவாய். அதற்கு இன்னொரு பெயர் சத்யவிரத க்ஷேத்திரம் என்பது. அதை நீ பார்ப்பாய். அங்கு ஒரு சேத்துவாக, அதாவது நீரோட்டத்தை தடுக்கக்கூடிய ஒரு அணையாக படுத்திருக்கும் யதோக்தகாரி என்ற பெருமாளை நீ பார்ப்பாய். இன்று அவரை நாம் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று சொல்கிறோம். அவர் ஏன் அப்படி சேத்துவாக படுத்து கொண்டார் என்றால், பிரம்மா செய்த யாகத்தில் அதை அழிப்பதற்காக கோபம் கொண்டு சரஸ்வதி ஒரு நதியாக வடிவெடுத்து வரும்பொழுது அந்த நதியை தடுத்து யாகத்தை காப்பாற்றுவதற்காக மகாவிஷ்ணு இவ்வாறு பள்ளி கொண்டார். அவரை கண்டவுடன் சரஸ்வதி, அவர் தன்னுடைய மாமனார் என்பதால் மரியாதையின் காரணமாக மேலும் ஓடி வராமல் அந்த வெள்ளத்தை அவளே தன்னையே நிறுத்தி கொண்டாள். இப்படி பிரம்மாவின் யஜ்ஞத்தை காப்பதற்காக அவர் கொண்ட கோலம் இது, பெருமாள் கொண்ட அழகிய சயன கோலம். அதை சொல்கிறார். துண்டீராக்கியம் ததனு மஹிதம் மண்டலம் வீக்ஷமானஹா க்ஷேத்திரம் யாயாக க்ஷபித துரிதம் தத்ர சத்யவிரதாக்கியம். க்ஷபித துரிதம் என்றால் பாபத்தை எல்லாம் போக்கக்கூடிய அந்த க்ஷேத்திரம். பத்யௌ ரோஷாத் சலில வபுஷா யத்ர வாக்தேவதாயாக சேதுர் ஜக்ஞே சகல ஜகதாம் ஏக சேது சதேவா. உலகத்துக்கெல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு சேத்துவாக இருக்கும் அந்த பெருமான் இங்கு ஒரு அணையாக படுத்து கொண்டார். இப்படி பலவாறாக காஞ்சிபுரத்தின் அழகுகளை பெருமைகளை சொல்லிக்கொண்டே வந்து இப்பொழுது காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாளை பற்றி சொல்கிறார். அங்கு ஒரு நீல மேகம் உள்ளது அந்த ஹஸ்திகிரியின் மீது. சாதாரணமாக ஹம்ச பட்சிகள் மேகத்தை கண்டால் விரும்ப மாட்டா. அவை மேகம் வரும் காலத்தில் மானச சரோவருக்கு சென்றுவிடும் என்று முன்னமே பார்த்தோம். ஆனால் ராமர் இந்த ஹம்சத்திடம் சொல்கிறார், இந்த ஒரு மேகத்தை பார்த்து நீ பயப்பட வேண்டாம், நீ விலகி செல்ல வேண்டாம்.
இந்த மேகம் லக்ஷ்மி என்ற ஒரு மின்னல் கொடியை தனக்குள் கொண்டது. இந்த மேகம் நீரால் நிரப்பப்படாமல் காருண்யம் என்ற அமிர்தத்தால் நிரப்பப்பட்டது. இந்த மேகம் மரகத சிலை போல கரும்பச்சை நிறத்தில் இருப்பது. எப்படி அந்த சாதாரண மேகத்தை சாதக பட்சிகள் அந்த மழை நீரை விரும்பி சென்று அடையுமோ, அதே போல தேவ ஹம்சங்கள், அதாவது தேவ ரிஷிகள், பக்தர்கள், திவ்ய யோகிகள், இவர்கள் எல்லோரும் வந்து அடையக்கூடிய ஒரு மேகம் இந்த மேகம். அதை நீ காண வேண்டும். லக்ஷ்மி வித்யுல் லலித வபுஷம் தத்ர காருண்ய பூர்ணம் மா பைஷீஹி த்வம் மரகத ஷிலாமேச்சகம் வீக்ஷ்ய மேகம் சுத்தைர் நித்யம் பரிச்சித பதஹ துவாத்ரிஷைஹி தேவஹம்சைஹி ஹம்சீபூதஹ சகலு பவதாம் அன்வவாய அக்ரஜன்மா. இந்த கடைசி வரியை இன்னும் விரிவாக பார்ப்போம். கடைசி வரியில் மகாவிஷ்ணு முன்னாளில் எடுத்த ஒரு ஹம்சாவதாரம் என்ற அவதாரத்தை குறிப்பிட்டு, இந்த மேகமாக நீ காணும் வரதராஜ பெருமாள் ஹம்ச ரூபமாக ஒரு காலத்தில் தோன்றியவர், அதனால் உங்களுக்கெல்லாம் அவர் மூத்தவர், உங்கள் குலத்தில் முன்னால் தோன்றியவர் என்று சொல்கிறார். இந்த கதை, அதாவது பகவான் ஒரு ஹம்ச அவதாரம் எடுத்து பிரம்மாவுக்கும் சனகாதி முனிவர்களுக்கும் உயர்ந்த ஞானோபதேசம் செய்த அவதாரத்தை நாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் காணலாம். ஹம்சீபூதஹ சகலு பவதாம் அன்வவாய அக்ரஜன்மா. உங்கள் அன்வவாயம், அதாவது குலம், அந்த குலத்துக்கே அவர் மூத்தவர். இந்த அவதாரங்கள் எல்லாம் கிருத்தயுகத்தில் செய்தவை என்பதால் திரேதாயுகத்தில் தோன்றிய ராமர் அவற்றை பற்றி சொல்வதில் எந்த ஒரு கேள்விக்கும் இடமில்லை. இப்படி காஞ்சிபுரத்தை பார்த்துவிட்டு அதை கடந்து இன்னும் தெற்கே வரும்பொழுது அங்கு நடுநாடு என்று சொல்லப்படும் பகுதி, இன்று விழுப்புரத்தை சுற்றியுள்ள பகுதி, அதை கடந்து நீ சோழ நாட்டுக்குள் நுழைவாய். அந்த சோழ நாட்டில் நுழையும் பொழுது அங்குள்ள அடர்ந்த பாக்கு மரங்களின் கூட்டத்தினால் அந்த நாடே பசுமையாக பச்சை நிறமாக இருப்பதை நீ பார்க்கலாம். ஜாத பிரீத்திஹி ஜனபதம் அதோ மத்தியமம் லங்கயித்வா. மத்தியமம் ஜனபதம் என்றால் நடுநாடு. தூராத் லக்ஷ்ய கிரமுக நிவக ஷியாமளான். தூரத்திலிருந்தே பார்க்கக்கூடிய கிரமுகம், அதாவது கமுகு, பாக்கு மரங்களினால் ஷியாமளமாக கரும்பச்சையாக இருக்கும் சோழான், சோழ நாட்டை நீ சென்றடைவாய். அடுத்த ஸ்லோகத்தில் அவர் காவேரியின் பெருமையை சொல்கிறார். தன்னுடைய நீர் பெருக்கினால் அந்த சோழ நாட்டையே நடுவில் கடந்து செல்லும் அந்த காவேரி அந்த நாட்டுக்கு ஒரு தலையில் வகிடு இருப்பது போல அந்த நாட்டை இரண்டாக பிரிக்கும் தன்மை கொண்டது. அது மட்டுமல்ல, இந்த காவேரி கங்கைக்கு சமமான பெருமை கொண்டது என்று சொல்கிறார். ஸ்ரோதோ வேகாத் அத ஜனபதம் சௌமிய சீமந்தயந்தி. சீமந்தம் என்றால் வகிடு. அந்த நாட்டையே, ஜனபதத்தையே நடுவகிடு போல பிளக்கும் இந்த காவேரி தன்னுடைய ஸ்ரோதோ வேகம் என்றால் நீர் பெருக்கினால் அப்படி தோன்றுகிறது. பிரத்யாதேஷோ விபுத சரிதா ஸ்யந்ததே சஹ்ய கன்யா. விபுத சரித் என்றால் தேவர்களின் நதி, அதாவது கங்கை. அந்த கங்கைக்கு ஒரு பிரத்யாதேசமாக, அவளுக்கு ஒரு சவாலிடும் அளவுக்கு பெரிய ஒரு பெருமை கொண்டவளாக சஹ்ய கன்யா ஸ்யந்ததே, சஹ்யமலையில் பிறந்தவளான காவேரி ஓடுகிறாள் என்று இந்த சோழ தேசத்தின் வர்ணனை. விபுத சரிதா பிரத்யாதேசா என்று அவர் சொல்வதை படிக்கும் பொழுது தொண்டரடிப்பொடி ஆழ்வாரும் திருமாலையில் கங்கையிற் புனிதமாய காவிரி என்று சொல்வதை நாம் நினைவு கொள்ளலாம். இப்படி இந்த ஹம்ச சந்தேசத்தில் பல இடங்களில் திவ்ய பிரபந்தங்களின் எதிரொலியை நாம் காண முடியும். எனக்கு தெரிந்த அளவு இது போன்ற ஒரு சில இடங்களில் பார்த்தேன். இன்னும் திவ்ய பிரபந்தத்தில் ஆழங்காற்பட்டவர்கள் நிறையவே காணலாம் என்பது என்னுடைய எண்ணம். சோழ நாட்டுக்குள் வந்த பிறகு அதில் விளங்கும் ஒரு சிறு பகுதியான மழநாடு என்ற மேற்கு பாகம், சோழ நாட்டின் மேற்கு பகுதி, அது பூமி தேவிக்கே ஒரு திலகம் வைத்தது போல மிக அழகாக இருக்கும்.
அது நதி மாத்திருக்கம், அதாவது காவிரி நீரின் பாசனத்தினால் மிகவும் வளத்தோடு விளங்கும் பகுதி. அந்த மழநாட்டை நீ பார்ப்பாய். மழை என்பதை மழை நாடு என்று எடுத்துக்கொண்டு வருஷம் என்று இந்த இடத்தை ஸ்ரீ தேசிகர் சொல்கிறார். அங்கு நீ வந்தவுடன் அங்கிருக்கும் திருவெள்ளரை என்ற திவ்ய தேசத்தை பார்ப்பாய். அது வெண்மையான ஒரு சிறு மலை என்பதால் கைலாச மலையின் ஒரு பகுதி போலவும் பூமியிலிருந்து வெளியில் கிளம்பும் ஆதிசேஷன் போலவும் விளங்கும். ஆதிசேஷன் வெண்மையான நிறம் கொண்ட பெரிய பாம்பு என்பது புராணங்களின் செய்தி. திருச்சியை சுற்றிய பகுதிகளுக்கு இன்றும் மழநாடு என்ற பெயர் உண்டு. அதில் இருக்கும் இந்த திவ்ய தேசத்தின் விளக்கம் இப்பொழுது பார்க்கிறோம். பிருத்வி லீலா திலக சுபகம் பশ্চিமம் பாகம் ஏஷாம். இந்த சோழ நாட்டின் மேற்கு பகுதி. நாம்னா வருஷம் ஜலச்சர நதி மாத்திருக்கம் காகமானஹா திரக்ஷ்யஸ்ய ஆராத் பரிமிதத்தையா மக்ன கைலாச திருஷ்யம். திரக்ஷ்யசி என்றால் நீ பார்ப்பாய். ஸ்வேதம் ஷைலம் பணிபதிமிவ க்ஷ்மாதலாத் உஜ்ஜிஹானம். பூமியிலிருந்து வெளிக்கிளம்பும் பணிபதி ஆதிசேஷன் போல இருக்கும் அந்த வெண்மலையை பார்ப்பாய். புண்டரீகாட்ச பெருமாள் விளங்கும் திவ்ய தேசம் இது. திருவள்ளரைக்கு பிறகு காவிரியின் நடுவில் இருக்கும் தீவில் அமைந்திருக்கும் ஸ்ரீரங்கத்தை பற்றிய வர்ணனை வருகிறது. ஸ்ரீரங்கத்தின் தலபுராணத்தை அறிந்தவர்களுக்கு உடனே ஒரு கேள்வி எழும்பும். ராமபிரான் லங்கைக்கு சென்று வென்று பிறகு திரும்பி வந்து பட்டாபிஷேகம் செய்து கொள்ளும் பொழுது தன்னுடைய குலதெய்வமான ரங்கநாதனை விபீஷணனுக்கு பரிசாக அளித்தார். அப்பொழுது விபீஷணன் திரும்பி செல்லும் பொழுது இங்கு ஸ்ரீரங்கத்தில் அந்த காவிரி நதியின் தீவில் வைத்தான் என்று நாம் அறிவோம். அப்படி இருக்கும் பொழுது ஸ்ரீரங்கத்தை பற்றி ராமர் எப்படி ஹம்சத்திடம் சொல்ல முடியும் என்ற கேள்வி வரும்பொழுது அதுக்கு மிக அழகாக தேசிகர் அளித்திருக்கும் விளக்கம் என்னவென்றால், நீ தெற்கே வரும்பொழுது காவிரியின் நடுவில் ஒரு அழகிய தீவை காண்பாய். அந்த தீவில் சந்திர புஷ்கரிணி என்ற ஒரு திவ்யமான மிகவும் புனிதமான ஒரு குளம் உண்டு. அந்த குளத்தின் கரையில் சாதுக்கள் எல்லாரும் சேவிக்கும் ஒரு சேஷ பீடம், அதாவது ஆதிசேஷனே ஒரு பீடமாக அமைந்திருக்கும் இடம் உண்டு. அதை கண்டவுடன் நீ மிகுந்த ஸ்ரத்தையோடு உன்னுடைய உடம்பை வளைத்து குறுக்கி நமஸ்காரம் செய், அதை பஜிப்பாய் என்று அந்த ஹம்சத்திடம் சொல்கிறார். ஏன் என்றால் அதற்கு காரணம் என்னவென்றால், எங்களுடைய குலதனமாக விளங்கும் ரங்கநாதன் எதிர்காலத்தில் இதை தன்னுடைய இடமாக கொள்ளப் போகிறார். தீரே தஸ்யாஹா விரச்சித பதம் சாதுபிஹி சேவியமானம் ஸ்ரத்தாயோகாத் வினமித தனுஹு சேஷபீடம் பஜேதாக. ஸ்ரத்தையோடு உன்னுடைய உடம்பை நமஸ்காரம் செய்து நீ வணங்க வேண்டும். யஸ்மின் அஸ்மத் குலதனதயா சௌமிய சாக்கேத பாஜா ஸ்தானம் பாவ்யம் முனிபிஹி உதிதம் ஸ்ரீமதோ ரங்கதாம்னஹா. தற்பொழுது சாக்கேதம், அதாவது அயோத்தியில் வசிக்கும் ஸ்ரீமான் ரங்கநாதன் எங்கள் குலதனமாக குலதெய்வமாக இருப்பவர் இங்கு வந்து தன்னுடைய ஸ்தானத்தை ஏற்றுக்கொள்வார் என்று முனிகள் சொல்லியுள்ளார்கள். அதனால் அந்த பீഠத்தை வணங்குவாயாக என்று சொல்வதாக இந்த பாட்டில் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக நீ பாண்டிய தேசத்திற்குள் நுழைவாய். அந்த நாடு எப்பொழுதும் நிறைய மழை பெற்று வளத்தோடு விளங்கும் நாடு. அதற்கு என்ன காரணம் என்றால், அந்த நாட்டில் இருந்த மன்னர்கள் சிவபெருமானுடைய அருளால் மேகங்களையே சிறைப்பிடித்து வைத்தவர்கள். அதனால் பயந்து கொண்டு மேகங்கள் எப்பொழுதும் நிறைய மழையை கொடுக்கும் இடம் அது. இது எதை குறிக்கிறது என்றால், திருவிளையாடல் புராணத்தில் வரும் ஒரு கதை, இந்திரன் முடிமேல் வளை எறிந்த படலம் என்ற 64 திருவிளையாடல்களில் ஒன்று. அங்கு பாண்டியன் மன்னனாக இருந்த உக்ர பாண்டியன், அவனிடம் ஏதோ கோபம் கொண்ட இந்திரன் அந்த உக்ர பாண்டியனை அவனுடைய நாட்டை அழிப்பதற்காக மேகங்களை அனுப்பிய பொழுது சிவன் அருளால் அந்த மேகங்களையே சிறையிட்டு விட்டான் அந்த மன்னன். பிறகு இந்திரன் போரிட வந்தபொழுது இந்திரனையே வெற்றி கண்டு இந்திரனது தலை மீது தன்னுடைய சக்கரத்தை, அதாவது சிவபெருமான் தனக்கு அளித்த சக்கரத்தை எரிந்து அதனால் இந்திரனையே தோற்கடித்தான்.
இப்படியெல்லாம் பெருமை மிக்கவனாக அந்த பாண்டிய மன்னன் இருந்தான். இதை படிக்கும் பொழுது இப்படி தேசிகர் இந்த மன்னனை பற்றி சொல்லி அதனால் பாண்டிய நாடு வளம் நிறைந்தது என்று சொல்லும் பொழுது அவர் திருவிளையாடல் புராணத்தை படித்துள்ளார் என்பதை நாம் அறிகிறோம். இதை கேட்கும்போது மிகவும் ஆச்சரியமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறது. இப்படி பாண்டிய தேசத்தில் குபேரனுடைய நகரமான அழகாபுரிக்கு நிகரான செல்வம் படைத்த பல ஊர்களை நீ காண்பாய் என்று அவர் சொல்கிறார். அந்த பாண்டிய நாட்டில் இருக்கும் திவ்ய தேசங்களில் மிகவும் முக்கியமானது ரிஷபாச்சலம் என்று சொல்லப்படும் அழகர் கோவில் அல்லது திருமாலிரும் சோலை, கள்ளழகர் கோவில் என்றெல்லாம் அறியப்படும் இடம். அங்கு பெருமாள் மகாவிஷ்ணு சுந்தரபாகு, சுந்தரராஜன் என்ற பெயர்களோடு குடிகொண்டுள்ளார். அவருடைய நித்திய ஆவாசம், எப்பொழுதும் வசிக்கும் இடமாக அம்மலை உள்ளது. அதை நீ பார்ப்பாய். பார்த்தவுடன் அதை நீ விழுந்து வணங்குவாயாக. அம்மலை தன்னை வணங்குபவர்களுக்கெல்லாம் பாகதேயமாக பாக்கியங்களை கொடுப்பதாக உள்ளது. அந்த மலையின் சாரலில்தான் பலியை வெற்றி கொள்வதற்காக திரிவிக்ரமாவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவின் மஞ்சீரம், அதாவது சிலம்பு, அந்த சிலம்பிலிருந்து தோன்றிய தண்ணீரானது, அதாவது அவருடைய பாதத்தை பிரம்மா தன் கமண்டலு ஜலத்தால் அபிஷேகம் செய்த பொழுது அந்த பாதத்திலிருந்து பெருகிய நீர் கங்கையாக ஓடியது. சிலம்பிலிருந்து பெருகிய நீர் இங்கு சிலம்பாறு என்ற பெயரோடு நூப்புர கங்கை என்று இந்த மலையில் ஓடுகிறது. நூப்புரம், மஞ்சீரம் இவை இரண்டுக்குமே ஒரே பொருள். சிலம்பு என்பது பொருள். தமிழில் சிலம்பாறு என்றும் வடமொழியில் நூப்புர கங்கை என்றும் இந்த நதிக்கு பெயர். இன்றும் அந்த கோவில் பெருமாளின் அபிஷேகங்களுக்கு பயன்படும் நீர் இந்த நதி நீர்தான். ஆனால் கங்கைக்கும் இந்த நதிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. கங்கைக்கு சிவபெருமானுடைய ஜடையின் சம்பந்தம் உண்டு, இந்த நதிக்கு அந்த சம்பந்தம் இல்லை. மற்றபடி இதுவும் கங்கைக்கு சமமான நதிதான் என்று சொல்கிறார். நித்யாவாசம் ரிஷபம் அச்சலம் சுந்தராக்கியஸ்ய விஷ்ணோஹோ பிரத்யாசீதன் சபதி வினமத் பாகதேயம் நதஸ்யாஹா யஸ்ய உத்சங்கே பலி விஜயினஹ தஸ்ய மஞ்சீரவாந்தம் பாதோ திவ்யம் பசுபதி ஜட்டாஸ்பர்ஷ சூன்யம் விபாதி. ரிஷபாச்சலத்தை தாண்டி தெற்கே நீ போகும்பொழுது தாமிரபர்ணி என்ற நதியை பார்ப்பாய். அதன் அழகை ரசித்து அந்த நதி புறப்படும் இடமாகிய பொதிகை மலை, மலையாச்சலம், அதை பார்ப்பாய். அதுதான் அகஸ்திய மகரிஷியின் இருப்பிடம். அதை பார்த்த பின் கடற்கரைக்கு வந்து சேர்ந்து கடலை தாண்டி செல்ல வேண்டிய பெரிய பயணத்திற்கு தயார் செய்யும்படியாக நீ நன்றாக இளைப்பாற வேண்டும். இளைப்பாறிவிட்டு பறக்கத் துவங்கினால் கடலின் மீது பறந்து செல்லும் பொழுது பல அதிசயமான காட்சிகளை பார்த்து கடைசியில் ஒரு தீவில் ஒரு மலை மீது லங்கை என்ற நகரம் அழகாக விளங்குவதை பார்ப்பாய். அந்த காட்சி ஒரு மணல் திட்டு மீது ஒரு பெண் அன்னம், ஒரு ராஜஹம்சி படுத்திருப்பது போல உனக்கு தோன்றும். 2 காரணங்களால் இந்த உவமையை சொல்கிறார். ஒரு பெண் அன்னம் வெண்மையாக இருப்பது போல இந்த லங்கை நகரமும் பல வெண்மையான ஒளி வீசும் மாளிகைகளை கொண்டது. ஒரு பெண் அன்னம் தன்னுடைய சிறகுகளை விரித்து மெதுவாக பறக்க முயற்சிப்பது போல அந்த லங்கையில் உள்ள எல்லா வீடுகளிலும் தோரணங்களும் கொடிகளும் காற்றில் அசைந்தபடி இருக்கும். அதை பார்த்தால் சிறகுகள் போல இருக்கும். இப்படியாக அந்த அழகிய நகரத்தை நீ வானத்திலிருந்து காண்பாய். இந்த வர்ணனையுடன் ஹம்ச சந்தேஷத்தின் முதல் பகுதி முடிகிறது, முதல் அத்தியாயம். லங்கையை சென்று அடைந்தவுடன் என்ன செய்ய வேண்டும் என்பதை 2ஆம் அத்தியாயத்தில் சொல்லத் தொடங்குகிறார். ஹம்சத்திடம், நீ லங்கையில் பலவிதமான ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் காட்சிகளை காண்பாய். மிகுந்த செல்வ செழிப்பு மிக்க இடங்களை, வீடுகளையெல்லாம் காண்பாய் என்று முதலில் சொல்கிறார். இப்பொழுது நமக்கு ஒன்று தோன்றலாம், இப்பொழுதுதானே ஹனுமான் அந்த ஊரை, அந்த மாளிகைகளை எல்லாம் எரித்து விட்டு சென்றார் என்று. ஆனால் ஹனுமான் திரும்பி சென்ற உடனேயே ராவணன் விஸ்வகர்மாவை வரவழைத்து
உடனடியாக தன்னுடைய நகரத்தை புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும் என்று அவருக்கு கட்டளையிட்டான். அவரும் அப்படியே செய்து தந்ததால் அந்த ஹம்சம் சென்று அடையும் பொழுது லங்கை புதுப்பொலிவுடன் இருந்திருக்கும். அந்த ஹம்சத்திடம், இப்படி நீ அந்த மாளிகைகளை, அதில் உள்ள அந்த அரசனது அரண்மனையை இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு அங்கிருக்கும் ஒரு விருட்ச வாட்டிக்கை, அதாவது மரங்கள் நிறைந்த தோட்டம், அதை சென்றடைய வேண்டும். அதற்கு அசோக வனம் என்று பெயர். பலவிதமான மரங்களும் அதில் மலர்களும் இருந்தாலும் அசோக மரம் என்ற ஒரு மர வகைதான் அங்கு அதிகமாக இருக்கும். அதனால்தான் அதற்கு அசோக வாட்டிக்கை, அசோக வனம் என்றெல்லாம் பெயர். அந்த தோட்டத்தில் எல்லா காலங்களைச் சேர்ந்த மலர்களையும் ஒரே சமயத்தில் நீ காணலாம். உலகத்தில் வேறெங்கும் சேர்ந்து பார்க்க முடியாத மலர்கள் அங்கு சேர்ந்து ஒரே காலத்தில் பூத்திருக்கும். எல்லா ரித்துக்களும் ஒரே சமயத்தில் தன் தோட்டத்தில் வசிக்க வேண்டும் என்று ராவணன் கட்டளையிட்டிருந்தான். இப்படி அவற்றை நீ பார்க்கும்போது அங்கு அதிகமாக இருக்கும் அசோக மரத்தின் மலர்களை நிறைய காண்பாய். அவை இந்த படத்தில் நாம் காண்பது போல சிவப்பும் மஞ்சளும் கலந்த அழகான கொத்துக்களில் இருக்கும் மலர்கள். அவற்றை வர்ணிக்கும் பொழுது ராமர் சீதையின் சோகமாகிய அக்னி பூத்தது போல அந்த அக்னிக்கு சமானமான வர்ணம் கொண்டதாக இந்த மலர்கள் பூத்து குலுங்கி இருப்பதை நீ பார்ப்பாய் என்று சொல்கிறார். சீதா சோக ஜுவலன சஹஜைஹி தத்ர தீப்தாம் அசோகைஹி என்று சொல்கிறார். அந்த வாட்டிகையில் நீ தேடி பார்த்தால் ஒரு சிம்சுபா மரம் இருக்கும். அந்த சிம்சுபா மரத்தில் எல்லா கிளைகளிலும் அங்கங்கு பல ஆபரணங்கள் தொங்கிக் கொண்டிருப்பதை பார்ப்பாய். அதாவது சீதை அங்கு சென்று சிறை வைக்கப்பட்டவுடன் தான் அணிந்திருந்த பலவித ஆபரணங்களை எல்லாம் கழற்றிவிட்டு அந்த மரத்தின் கிளைகளில் தொங்கவிட்டிருந்தாள், அவற்றை அணிய விரும்பாமல். அதை ஹனுமான் கவனித்து ராமரிடம் சொல்லியிருந்தார். அதனால்தான் ராமர் அதை ஒரு அடையாளமாக அந்த ஹம்சத்துக்கு சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம் ராமபிரான் சீதாதேவியை வர்ணிக்கும் மிகவும் அழகான ஒரு ஸ்லோகம், மனதை உருக்கக்கூடிய ஸ்லோகம். அதில் அவர் ஹம்சத்திடம் சொல்கிறார், அந்த மரத்தை நீ கண்டு கொண்டவுடன் அந்த மரத்தின் மூலத்தில், அதாவது அடியில் நீ பார்த்தால் அங்கு ஒரு ரத்தினத்தை நீ காண்பாய். சாதாரணமாக ரத்தினங்கள் பூமியை தோண்டினால் அதிலிருந்து கிடைக்கும். இந்த ரத்னமும் அப்படித்தான். ஜனக மகாராஜா பூமியை உழுத பொழுது அதிலிருந்து அவருக்கு கிடைத்த ரத்னம். ரத்னத்தை ஒருவர் பெற வேண்டும் என்றால் பெரும் முயற்சி, பெரும் பணம், இவற்றையெல்லாம் கொண்டுதான் அந்த ரத்னத்தை சம்பாதிக்க முடியும். அதே போல இந்த ரத்னத்தை நான் எப்படி சம்பாதித்தேன் தெரியுமா? வீரிய சுல்கமாக, என்னுடைய வீரத்தை காட்டி என்னுடைய அந்த ரத்னத்தை நான் எனக்கு ஒரு ஆபரணமாக, எனக்கு ஒரு பரிசாக பெற்றேன். இந்த ரத்தினம் திராசஹீனம், அதாவது திராசம் என்பது இல்லாதது. அதாவது இந்த திராசம் என்ற வார்த்தைக்கு 2 பொருள்கள் உண்டு. சீதையை குறிப்பிடும்பொழுது அவள் அச்சமற்றவள். ராவணனிடம் அவள் பேசும்பொழுது நாம் அதை கவனிக்கலாம். அவள் ராமனிடம் வைத்த பக்தியாலும் உறுதியான நம்பிக்கையாலும் சிறிதும் கவலையின்றி ராவணனை இடித்து காட்டி அவனுடைய தவறுகளை அவனுக்கு உணர்த்தி எல்லாம் பேசுவதை நாம் பார்க்கலாம். அதனால் சீதையை திராசஹீனம் என்கிறார், அதாவது பயமற்ற இந்த ரத்னம். திராசம் என்ற சொல்லுக்கு இன்னொரு பொருள் ரத்னங்களில் காணப்படும் தோஷங்கள். இந்த ரத்னம் தோஷமில்லாத ரத்னம் என்ற பொருளிலும் திராசஹீனம் என்று சொல்கிறார். சாதாரணமாக ரத்னங்கள் எங்கு வைத்தாலும் அதனுடைய ஒளி எல்லா இடங்களிலும் சிந்தி பரவி பக்கத்தில் இருக்கும் பொருட்கள் எல்லாம் ஒளி அடையும். அதுபோல இந்த ரத்னம் எங்கள் குலமாகிய இக்ஷ்வாகு குலத்தையே, சூரிய வம்சத்தையே ஒளிபெறச் செய்யக்கூடிய, இந்த சூரிய வம்சத்துக்கே பெருமை சேர்த்த ரத்னம் என்று இப்படியாக சீதையை வர்ணிக்கும் இந்த ஸ்லோகம். மூலே தஸ்யாஹா கிமபி சவனக்ஷேத்திர சம்ஸ்கார ஜாத்தம், அதாவது வயலை உழுத போது கிடைத்த ரத்னம். யத்ர குவாபி ஸ்திதமபி சகே திராசஹீனம் மஹிம்னா காலே தஸ்மின், அந்த காலத்தில், எங்களுடைய திருமணம் நடந்த அந்த காலத்தில், கதமபி மயா வீரிய சுல்கேன லப்தம் திருஷ்யம் தத்தே தினகர குலத்யோதகம் திவ்ய ரத்னம், அந்த திவ்ய ரத்னமாகிய சீதையை நீ காண்பாய். இதன் பிறகு வரும் 15 ஸ்லோகங்கள் சீதையின் பெருமையை, அவளுடைய அழகையும் நற்குணங்களையும், அனசூயாதேவியிடமிருந்து அவளுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களையும் ஆபரணங்களையும், அவளுடைய பட்டு புடவை
அதில் ஹம்ச பக்ஷிகள் ஓரத்தில் கரையாக வரைந்திருப்பதையும் எல்லாம் விவரித்து, அவள் தற்சமயம் ஹனுமான் தன்னிடம் தந்துவிட்டு போன ராமனுடைய, அதாவது தன்னுடைய மோதிரத்தை கையில் வைத்து கொண்டு அதை பார்த்து மனதை தேற்றிக் கொண்டிருப்பாள் என்ற ராமரின் எண்ணத்தையும் அவர் தெரிவிக்கிறார். அதன் பிறகு ஹம்சத்திடம், அப்படிப்பட்ட சீதையிடம் அருகில் நீ சென்று என்னுடைய தோழன் என்று உன்னை அறிமுகப்படுத்திக் கொள். அப்படி செய்தால் கண்டிப்பாக அவள் உன்னை மகிழ்ந்து வரவேற்பாள். அதன் பிறகு நீ அவளிடம் இந்த சந்தேசத்தை சொல்ல வேண்டும் என்று இன்னொரு 16 ஸ்லோகங்கள் அடுத்த அந்த காவியத்தில் ராமனுடைய ஹம்ச சந்தேஷமாக வருகின்றன. அதில் ராமபிரான் தன்னுடைய அன்பையும் சீதைக்காக தான் படும் துயரத்தையும், அவளை பிரிந்து தான் அனுபவிக்கும் துயரத்தையும், அவளுக்காக தான் செய்ய உத்தேசித்திருக்கும் காரியம், அதாவது பெரிய வானரப்படையை அழைத்து கொண்டு வந்து கடலை சேத்துவால் கடந்து, அந்த சேத்துவை சரங்களாலோ அல்லது கற்களாலோ எப்படியாவது உருவாக்கி கடலை கடைந்து ராவணனையும் அவனுடைய குலம் அனைத்தையும் அழித்து அவளை மீட்கப் போவதாக அவளுக்கு பிரதிஜை செய்கிறார். பிறகு ஹனுமான் முன்னமேயே சீதை தற்கொலை எண்ணத்தை கொண்டிருந்தாள் என்பதை சொல்லியிருந்ததால் அது போன்ற எண்ணங்கள் அவளுக்கு வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக, இன்னும் சிறிது காலம்தான் பிறகு நாம் சேர்ந்து அயோத்தியில் ஆட்சி செய்வோம், சேர்ந்து எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்போம் என்றெல்லாம் அவளுக்கு உறுதி அளித்து, அதனால் அந்த காலம் இன்னும் கொஞ்ச நாட்கள் தான், அது வரும் வரை நீ தைரியமாக இருக்க வேண்டும், தைரியத்தை இழக்காமல் மனம் சோராமல் இருக்க வேண்டும். இதற்கு நீ பார்வதி தேவியையும் இந்திராணி தேவியையும் நினைத்துப்பார். அப்படிப்பட்ட தேவிமார்களுக்கே அவரவர் கணவர்களிடமிருந்து பிரிவு ஏற்பட்டு பிறகு அந்த பிரிவு நீங்கி மீண்டும் இன்பத்தை அடைந்தார்கள் என்பதை நாம் கதைகளில் கேட்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது நமக்கும் இந்த துயரம் கண்டிப்பாக தீரும் என்றெல்லாம் அவளுக்கு அறிவுரை தந்து சீதைக்கு இப்படியான அவளுக்கு சந்தேசத்தை தந்துவிட்டு ஹம்சத்தை பார்த்து 2 விஷயங்கள் சொல்கிறார். ஒன்று, இத்தகைய சந்தேசத்தை நீ அவளுக்கு தந்துவிட்டால் உன்னை போல எனக்கு உபகாரம் செய்தவர்கள் யார் இருக்க முடியும்? அது உன்னுடைய நல்ல குணத்துக்கே ஒரு சான்றாக இருக்கிறது. உன்னுடைய குலத்தை சேர்ந்த ஒரு அன்னம்தான் முன்னர் நளனையும் தமயந்தியையும் சேர்த்து வைத்தது. இப்பொழுது நீயும் எனக்காக இவ்வாறு செய்ய போகிறாய். அதனால் உங்கள் குலத்தின் உயர்ந்த தன்மைதான் வெளிப்படுகிறது என்று சொல்லி, இந்த சந்தேசத்தை நீ எடுத்து சென்று வந்த பிறகு நீயும் உன்னுடைய பெண் அன்னமும் ராஜஹம்சியுமாக எப்பொழுதும் சேர்ந்து மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் போல என்றும் இன்பமாக இருப்பீர்களாக என்று ஆசீர்வாதத்தோடு முடிக்கிறார். இதன் பிறகு இந்த அத்தியாயத்தின் கடைசி 2 ஸ்லோகங்களாக அடுத்து வருவதை நாம் பார்க்கலாம். அடுத்த ஸ்லோகத்தில் இந்த காவியத்துக்கான ஒரு மங்கள சமாப்தியை ஸ்ரீ தேசிகர் வழங்குகிறார். நம் காவியங்கள் எல்லாமே மங்களாரம்பம் மங்களாந்தம் என்று சொல்லும்படியாக மங்களம் நிறைந்தவையாகவே கருதப்பட்டு அப்படியே உருவாக்கப்பட்டுள்ளன. இப்படி இந்த ஸ்லோகத்தின் பொருள் என்னவென்றால், இவ்வாறாக ஹம்சத்தின் மூலமாக சந்தேசத்தை அனுப்பிவிட்டு சுக்ரீவனுடைய சேனைகளை கொண்டு சேத்துவை உருவாக்கி அதன் மூலமாக கடலை கடந்து ராவணனை, பங்க்தி கிரீவன், அதாவது வரிசையான 10 தலைகள் கொண்ட அந்த ராவணனை போரில் வென்று சீதையை மறுபடியும் அடைந்து தன்னுடைய ராஜ்யத்துக்கு திரும்பி அதை நன்றாக அனுபவித்து பல காலம் அதுவரை பாதுகைகளால் காக்கப்பட்ட தன்னுடைய ராஜ்யத்தை அடைந்து அதன் பிறகு ஸ்ரீமானாகிய ராமபிரான் தன்னுடைய நிஜ ராஜதானியான வைகுண்டத்தை அடைந்தார் என்று இப்படி மங்களமாக அந்த ஸ்லோகம் முடிகிறது. சந்திஷ்ய ஏவம் சக கபிகுலை சேதுனா லங்கிதாப்திஹி பங்க்தி கிரீவே யுதி வினிஹதே பிராப்ய சீதாம் பிரதீதஹ ராஜ்யம் பூயः ஸ்வயம் அனுபவன் ரக்ஷிதம் பாதுகாபியாம் ராம ஸ்ரீமான் அதனுத நிஜாம் ராஜதானீம் சநாதாம். ஸ்ரீமான் ஆகிய ராமபிரான் தன்னுடைய ராஜதானியான வைகுண்டத்தை சென்றடைந்தார் என்று சொல்லும்பொழுது, ஸ்ரீமான் என்ற அந்த அடைமொழி ராமனுக்கு முதல் ஸ்லோகத்திலும் தரப்பட்டது.
காவியத்தின் முதல் ஸ்லோகத்திலும் இப்பொழுது காவியத்தின் நிறைவிலும் அவரை நாம் ஸ்ரீமான் என்று வர்ணிக்க காண்கிறோம். இதற்கு என்ன பொருள் என்றால், சீதையை பிரிந்திருக்கும், அதாவது ஸ்ரீ என்றால் லக்ஷ்மி, லக்ஷ்மியாகிய சீதையை பிரிந்திருக்கும் ராமபிரான் அப்படி பிரிந்திருப்பதும் ஒரு லீலைதான். உண்மையில் பெருமானையும் பிராட்டியையும் நாம் பிரிக்கவே முடியாது. அவர்கள் எப்பொழுதும் சேர்ந்திருப்பவர்கள். அதனால் ராமன் எப்பொழுதும் ஸ்ரீமான் என்பதை நமக்கு நினைவுறுத்தும் விதமாக, அவருடைய பரத்துவத்தை நமக்கு நினைவுறுத்தும் விதமாக இவ்வாறு ஸ்ரீமான் என்று சொல்லி ராமாயணத்தின் மிகுதி பகுதியை மிக அழகாக சுருக்கி இந்த ஸ்லோகத்தில் நிறைவு செய்துள்ளார். காவியத்தின் கடைசி ஸ்லோகம் ஸ்ரீ தேசிகரின் பெயரை தாங்கி முத்திரையாக கொண்டு, அதோடு அவர் நமக்கு அளிக்கும் ஆசீர்வச்சனங்களையும் பலஸ்ருதியையும் கொண்டதாக உள்ளது. இதில் அவர் இந்த நூலை ராம சந்தேஷ ரத்னம் என்கிறார். ராமர் அனுப்பிய சந்தேசமாகிய இந்த ரத்னம் போன்ற இந்த நூல், சீதையிடம் ஹம்சம் மூலமாக அவர் அனுப்பிய அந்த ராம சந்தேஷ ரத்னம், அதை வெங்கடேசன் என்று சொல்லப்படும் நான், கல்வி அறிவினால் நன்கு விளங்கும் சிறந்த மதியை உடைய நான் எழுதியுள்ளேன். இந்த ரத்னத்தை என்னுடைய சிந்தை, அதாவது மனம் என்ற சாணைக்கல்லில் வைத்து தீட்டி ஒளிவிடும்படி செய்து தந்துள்ளேன். ரத்னங்கள் இருக்கும் இடத்தில் செல்வங்கள் வந்து குவியும். சிறந்த ரத்னம் நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் என்று சொல்வார்கள். அதே போல இந்த ராம சந்தேஷ ரத்னமும் அது இருக்கும் இடத்தில் எல்லா ஸ்ரேயஸ்களுக்கும் காரணமாக விளங்கும். அப்படிப்பட்ட இந்த சந்தேச ரத்னத்தை நல்ல சத்துக்களான நல்லவர்களான மக்கள் தங்களுடைய மனக்கண்ணினால் பார்த்து மகிழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். ஏனென்றால் இந்த காவியம் என்ற ரத்னத்தை நாம் கண்ணால் பார்க்க முடியாது, காதால் தான் கேட்க முடியும். காதால் கேட்டு அதன் மூலமாக மனக்கண்ணினால் இந்த ரத்னத்தின் அழகை முழுவதும் உணர்ந்து கொண்டு உய்ய வேண்டும், கடைத்தர வேண்டும் என்று நமக்கு ஆசீர்வதிக்கிறார். வித்யாஷில்ப பிரகுணமதினா வெங்கடேஷேன கிளிப்தம் சிந்தாஷாணோல்லிখিতம் அசகிருத் ஸ்ரேயசாம் பிராப்தி ஹேத்தும் சீதா ஹம்ச வியதிகர சகம் ராம சந்தேஷ ரத்னம் பஷ்யது அந்த ஸ்ரவணம் அனகம் சக்ஷுருஜ்ஜீவ்ய சந்தஹா. இந்த காவியத்தில் இருக்கும் 100க்கும் மேலான ஸ்லோகங்களில் ஒரு 10-12 மட்டுமே நாம் இந்த உரையில் பார்த்துள்ளோம். இதை கேட்டபின் எல்லா ஸ்லோகங்களையும் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அவற்றை மிக அழகாக விவரித்திருக்கும் நூல்களை தேடி அல்லது பெரியோர்களை தேடி சென்று எல்லோரும் முழுதும் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை பெற வேண்டும். அதற்கு இந்த உரை ஒரு உத்வேகத்தை தர வேண்டும், உந்துதலை தர வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன்.